தமிழ்நாட்டில் சமையல் தேங்காய் எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்து ஒரு லிட்டர் 300 ரூபாய்க்கு அதிகமாக விற்பனையாவதால் சாமானிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தென்னை சாகுபடியில் கேரளா, கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. அண்டை மாநிலங்களை ஒப்பிடும்போதும் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் தேங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இருந்தபோதிலும் சமையல் தேங்காய் எண்ணெய் விலையும் இதுவரை இல்லாத அளவு உயர்ந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் ஒரு லிட்டர் 200 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தேங்காய் எண்ணெய் தற்போது லிட்டருக்கு 100 ரூபாய் அதிகரித்து தரத்திற்கு ஏற்ப 300 ரூபாய் மற்றும் அதற்கு மேலும் விற்பனையாகிறது. சமையலுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். போன மாதம் தேங்காய் எண்ணெய் 200 ரூபான்னு சொன்னாங்க. இந்த மாதம் 300 ரூபான்னு சொல்லுதாங்க. இப்படி விலைவாசி கூடனா நாங்கள் நடுத்தர மக்கள் என்ன செய்வோம்? நாங்கள் போன மாதம் கோகோனட் ஆயில் வாங்க வந்தோம். ரேட்டு 200 சொன்னாங்க. இப்போ வாங்க வந்திருக்கோம் 290, 300ங்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் எப்படி மாறும்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் கோகோனட் ஆயிலேருந்து வேறு ஏதாவது ஆயில் மாறலாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் மழையால் தேங்காய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து அந்த நாடுகளுக்கு தேங்காய் மற்றும் கொப்பரை ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள எண்ணெய் ஆலை உரிமையாளர்கள் கூறுகின்றனர். கொப்பரை ஏற்றுமதி அதிகரித்ததால் உள்ளூரில் அவற்றின் விலை உயர்ந்ததன் எதிரொலியாகவே எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். கொப்பரை விலையும் இன்க்ரீஸ் ஆகுது. கொப்பரை விலை இன்க்ரீஸ் ஆகுறதுனால தேங்காய் எண்ணெயோட விலை இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உற்பத்தியாளர் வியாபாரிகளுக்கு அதிக விலையில், வரலாறு காணாத விலையில் இப்போ விற்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. தேங்காய் எண்ணெய் விலை குறைய வேண்டுமானால் தேங்காய் மற்றும் கொப்பரை ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்பதும் உள்ளூர் எண்ணெய் ஆலை உரிமையாளர்களின் கருத்தாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.